அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் நம்ம இருக்கிறோம். ஆஷுரா நாள். மூசா அலை இஸ்லாம் அவங்க வந்து ஃபிரௌன் கிட்டே இருந்து அல்லாஹ் காப்பாற்றினா, கடலை பிளந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றினா, மிகப்பெரிய வெற்றி வந்து முஸ்லீம் சமுதாயத்திற்கு வந்து கிடைத்த நாள் தான் இந்த நாள். அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு தான் நம்ம வந்து அல்லாஹ்விற்கு நன்றி கூறும் பொருட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்றைய நாளில் நம்ம வந்து நோன்பு வச்சுட்டு வரோம். இந்த நாளினுடைய நோன்பு நம்முடைய கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமாக வந்து இருக்குது. இல்லை, இந்த நாளை வீணடிக்காமல் நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் ஈடுபடலாம் நோன்பு துறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் வந்து இன்றைய நாளை வீணாக்காமல் இந்த அமல்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈடுபடுங்க. அநியாயக்காரர் வந்து அவர்களை அழித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அல்லாஹ் கொடுத்த நாள் இன்றைக்கு. ஸோ இந்த நாளில் எப்படி அப்போ ஒரு வெற்றி கிடைச்சிதோ அதே மாதிரி ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய வாழ்நாள் முழுக்க வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளை நீங்கள் நான் சொன்ன முறையில் நீங்கள் அமைச்சிக்கிறணும். இந்த ஆஷுரா நாளில் செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயம்தான். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து வெற்றியை அல்லாஹ் வந்து தந்து கொண்டே இருப்பான். நான் சொல்ல இருக்கிற இந்த 5 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான காரியங்கள். இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது இது தினமும் நம்ம வந்து செஞ்சுட்டு வரணும். இன்றைக்கி நம்ம வந்து குறிப்பாக அதிகமாக நம்ம வந்து செய்யணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெற்றியான நாளை இந்த நாளை வந்து உங்களுக்கு ஆக்குவான். இந்த வெற்றி உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரும். அது தொடரும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இன்றைக்கு வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த 5 விஷயங்களை சொல்லிட்டு கடைசியாக ஒரு துஆவையும் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான துஆ. அந்த துஆவை நீங்கள் நோன்பு துறக்கிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓதி நீங்கள் வந்து துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக அல்லாஹ் வந்து தருவான். இந்த நாள்லேயே தந்துடுவான். நிச்சயமாக இந்த ஆஷுரா நாள், இந்த வருடத்தினுடைய ஆஷுரா நாள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நாளாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 5 விஷயங்களில் தொழுகை துஆக்கள் அடங்கியிருக்கு. அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். முதல்ல தொழுகை. இந்த ஆஷுரா நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தொழுகை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒவ்வொரு வேலை தொழுகையை நீங்கள் வந்து குறித்த நேரத்தில் நீங்கள் தொழணும். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழுகையை அந்த நேரத்துலேயே நம்ம வந்து கரெக்டாக அந்த குறித்த நேரத்துலேயே நம்ம வந்து தொழுகை தான். உடனடியாக நம்ம வந்து தொழுகணும், தாமதப்படுத்தக்கூடாது. அது அல்லாஹ்விற்கு வந்து மிக மிக விருப்பமான ஒரு செயல். அதனால் ஒவ்வொரு வேற தொழுகை, அதாவது 5 வேற தொழுகை இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ கரெக்டாக அந்த 5 நேர தொழுகையை பாங்கு சொன்ன உடனேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒழு எடுத்துகிட்டு தொழுதுறணும். லேட் பண்ணக்கூடாது. ஏதாவது வேலை இருந்தால் கூட ஓகே, இந்த வேலையை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம வந்து தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொழும்போது கூடவே நீங்கள் வந்து சுன்னத் தொழுகையும் சேர்த்து தொழுவுங்க. ஏன்னா இன்றைக்குள்ள நாள் வந்து நம்ம அமல்கள் கூடுதலாக செய்யக்கூடிய நாள். அதனால் நம்ம வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு அமல்களை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அதனால் கூடுதலாக சுன்னத் தொழுகை நீங்கள் இன்றைக்கி தொழுதுக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா குரான் ஓதுறது. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து குரான் ஓதுங்க. ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஓதுங்க. ஏன்னா இன்றைய நாள் வந்து இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதோட நமக்கு வந்து இன்றைய நாள் வந்து முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நோன்பு திறக்கிற டைம் வரைக்கும் உங்களோட எந்த வேலைகள்னாலும் இருக்கட்டும். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சன் வேலையை ஒதுக்கிக்கோங்க. இல்லை ஆண்களாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நோன்பு திறக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தான். அந்த 6 மணி நேரம் முழுவதுமே நீங்கள் வந்து அமலில் கிடக்கிறதுக்கே நீங்கள் வந்து அமலால் நிரப்புறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து முயற்சி எடுங்க. அதனால் குரான் எடுத்து உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நீங்கள் ஓதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வளமையாக டெய்லி ஒரு பேஜ் நீங்கள் ஓதிட்டு வர்றீங்க, இல்லை ஒரு ஆயின் நீங்கள் ஓதிட்டு வர்றீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 2 பேஜோ இல்லை 3 பேஜோ நீங்கள் இன்றைக்கி ஓதுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான சூறாக்கள் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த சூறாக்கள் எடுத்து நீங்கள் ஓதுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஓதணும் அப்படின்னா குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த குரான் எடுத்து நீங்கள் ஓதும் போதே அல்லாஹ் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் இன்றைக்கு வந்து ஓதணும். இன்றையிலேருந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க, இனி குரான் ஓதும்போது அது ஒரு பேஜாகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு ஐனாவும் இருக்கட்டும், நீங்கள் குரான் எடுத்து ஓதுறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வந்து இனி குரான் எடுத்து ஓத ஆரம்பிங்க. இது எல்லாமே வந்து நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா அல்லாஹுடனான நெருக்கத்தை நமக்கு வந்து இன்றைக்கு வந்து அதிகப்படுத்தும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட அதிகமாக நம்ம வந்து நெருங்கணும். அமல்களாலேயே வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக நம்ம வந்து நெருங்கணும்.
அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்திக்ஃபார். அதிகமாக நம்ம அவனை வந்து தௌபா செய்யணும். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு வந்து செஞ்சுருப்பீங்க, அது வந்து உங்களோட மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, தவறு செஞ்சிட்டோமோ, மற்றவங்க மனசு கஷ்டப்படி எதுவும் பேசிட்டோமோ, சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளே நமக்கு வந்து ஆறுதல் கொடுத்தாலும் ஒரு விதமான உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் கிட்ட அழுது நீங்கள் வந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட மனமுருகி வந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் இதுக்குன்னே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து உளி எடுத்துகிட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து சுன்னத் தொழுவுங்க, 2 ரக்காத் நஃபில் தொழுவுங்க. தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து குரான் ஓதுங்க. குரான் ஓதிட்டு கையோட நீங்கள் வந்து இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்க. ஒரு 100 முறை நீங்கள் இன்றைக்கி சொன்னாலே போதும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன துஆ வந்து நல்ல மனப்படமாக வருதோ அந்த துஆவை நீங்கள் ஓதி இஸ்திக்ஃபார் கேட்டுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான், அவன் விரும்புகிறான். ஏன்னா அவன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அதனால் நம்ம அந்த செயல் செய்கிறது மூலமாக அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை வந்து நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக வந்து இஸ்திக்ஃபார் செய்கிறதால நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தீமை செயல்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து நன்மைகளாகவே வந்து மாற்றி பதிவு செஞ்சிடறான். நம்முடைய எல்லா நெருக்கடி நம்ம அதிகமாக எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மன்னிக்க நம்மளோட நெருக்கடிகளையும் அவன் நீக்கிறான். இன்னும் இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த தேவை இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை அவன்கிட்ட. நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சாலே போதும். ஒன்று ஒன்றா உங்களோட நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். ஒன்று ஒன்றா உங்களோட நெருக்கடிகள் நீங்கள் உங்களோட ரிஸ்க்கு கதவுகளே அவங்க வந்து திறந்து வச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்ததாக 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா திக்ரு. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து திக்ரில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். திக்ரு தான் என்ன, அல்லாஹை வந்து நினைவு கூர்றது. அப்போ அல்லாஹை நினைவு கூர்றதால் மட்டுமே தான் நம்மளோட உள்ளங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அமைதி பெறுது. அப்போ அதனால் அதிகமாக நீங்கள் வந்து இந்த நாளில் திக்ரு செய்யுங்க. திக்ருகள்னால் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன திக்ருகளாகவும் இருக்கட்டும். நமக்கு அதிகமாக தெரிஞ்ச நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச திக்ருகள் என்னது, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ருகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலே போதும். ஒரு நாளில் நிறைய நன்மைகளை நீங்கள் வந்து அடைஞ்சு கொள்ளலாம். அதுவும் இன்னைக்கு சிறப்பான நாள். அல்லாஹ் வந்து சிறப்பான நாள்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து எதுக்கு ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா அந்த நாளில் நம்ம பண்ணுற ஒரு அமலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ மற்ற நாளில் நமக்கு வந்து கிடைக்கிற நன்மைக்கும் இன்றைய நாளில் கிடைக்கிற நன்மைக்கும் நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய அமல்களில் வந்து ஈடுபடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து அடைகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக திக்ருலையும் வந்து ஈடுபடுங்க. அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துஆ செய்கிறது தான். துஆவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இபாதத்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவன்கிட்ட கேட்கிறத அவன் வந்து விரும்புகிறான். நம்ம வந்து கேட்காம இருக்கிறது தான் வந்து தப்பு. உங்கள் மன கஷ்டம் என்ன இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட தேவையும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நம்மளோட காரியங்கள் வந்து அது சின்ன தேவையாகவும் இருக்கட்டும், இல்லை பெரிய தேவையாகவும் இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹும் அதை தான் விரும்புகிறான். நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக அல்லாஹ் வந்து தருவான். ஏன்னா தருவதை அவன் வந்து வாக்குறுதி கொடுக்குறான். அதுவும் இந்த மாதிரியான நீங்கள் காரியங்களில் வந்து ஈடுபட்டுட்டு இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் நீங்கள் வந்து துஆ செய்யும்போது இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பு கிடைக்கும். முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 2 ரக்காத் நஃபில் தொழுகிறீங்க, அடுத்து வந்து குரான் ஓதுறீங்க, அடுத்து இஸ்திக்ஃபார் செய்கிறீங்க, அடுத்து திக்ரில் ஈடுபடுறீங்க. இது எல்லாத்துக்குமே அப்புறம் கடைசியில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட தேவைகள் என்னவோ அதை வந்து நம்ம வந்து துஆ கேட்குறோம். நீங்கள் இந்த துஆ வந்து அரபியில் தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லேயே நீங்கள் கேளுங்க. யா அல்லாஹ் இந்த தேவை எனக்கு இருக்குது, யா அல்லாஹ் இது எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நான் இவ்வளோ நன்மைகள் வந்து செஞ்சுருக்கிறேன், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன், இது பொருட்டால் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக துஆ கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து துஆ கேங்க. ஏன்னா விதியை மாற்றக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்ம கேட்குற வந்து துஆக்கள் தான் இல்லையா. அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக துஆ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து துஆ செய்யுங்க. ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நாள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்னோட இறைவன் என்னுடன் தான் இருக்கிறான், அவன் நிச்சயமாக என்னை இந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு நம்பி அல்லாஹ் கிட்ட வந்து துஆ கேட்டாங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் இந்த நாளில் வந்து நடத்தி காட்டியிருக்கிறான். அப்போ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அல்லாஹ் கிட்ட நம்பிக்கையோடு அவன்கிட்ட வந்து கையேந்துறது மூலமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இன்றைய நாள்லேயே நம்மளுடைய துஆக்கள் அத்தனையுமே வந்து கபூலாகும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு துஆக்களையும் கேளுங்க. அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்து துஆ சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த துஆ என்ன அப்படின்னா ஹஸ்பி அல்லாஹு ஒ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா ஒ நிஅமன் நசீர். எந்த அளவுக்கு உங்களால் இன்றைக்கி இதை வந்து அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுங்க. குறைஞ்சது 70 முறை ஓதிக்கோங்க. 70 முறைக்கு மேலே உங்களால் ஓத முடியும்னாலும் நீங்கள் ஓதுங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதில் ஹஸ்பி அல்லாஹு ஒ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா ஒ நிஅமன் நசீர், ஹஸ்பி அல்லாஹு ஒ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா ஒ நிஅமன் நசீர், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா ஒ நிஅமன் நசீர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன்.
லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது பார்த்தீங்க அப்படின்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மீன் வயிற்றினுள்ள இருந்தபோது ஓதிய துஆ தான் இது. ரொம்ப ஒரு சிறந்த துஆ. இந்த துஆவை ஓதி கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால இந்த துஆவையும் நீங்கள் அதிகமாக குறிப்பாக நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து ஓதி கேளுங்க. துஆ வந்து நம்ம கேட்குற துஆக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடையே இல்லாமல் நிறைவேறும். அதுவும் சிறப்பான நோன்பு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக இந்த நோன்பு தான் வந்து அதிகமாக ஆர்வமாக வச்சுருக்காங்க. ஆர்வமாக இந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு சிறந்த நாள், சிறந்த நோன்பு இது. இந்த நேரத்தில் நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த துஆவை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க. அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிக்கோங்க. இத்தனை எண்ணிக்கைலாம் ஓதணும்னு சொல்லலை. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து அல்லாஹ் கிட்ட வந்து துஆக்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுல சிக்கிட்டு இருந்தப்ப இந்த துஆவை வந்து அதிகமாக ஓதுனதுனால மட்டும்தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவங்கள வந்து மீன் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்தான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே வந்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த துஆ வந்து நான் ஓதி இருக்காவிட்டால், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த துஆவை ஓதி இருக்காவிட்டால் அவர் கியாம நாள் வரை மீன் வயிற்றுலே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். அவ்வளோ ஒரு சிறந்த துஆ. அது உங்களுடைய எல்லா துஆக்களையும் இந்த துஆவை நீங்கள் சேர்த்து நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த துஆ ஓதிட்டு பிறகு உங்களோட கஷ்டம் பிரச்சனை என்னவோ அது தமிழ்லேயே நீங்கள் வந்து கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கேட்டதை எல்லாத்தையுமே வந்து தருவான். இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாகவே இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த வருடம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தொடர செய்வான். அல்லாஹ்வின் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியுமே வந்து வெற்றி பெற முடியாது இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் அது வந்து நடந்தே தீரும். சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, இது வந்து நடக்கவே நடக்காது, நடக்கிறதுக்கு 1% கூட பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் கூட எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி வந்து கிடைத்தே தீரும். அதில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். எந்த சக்தி நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம அதை பற்றி கவலையே பட வேணாம். அல்லாஹ் வந்து நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளை நீங்கள் வந்து நினைவு கூர்ந்தா போதும். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சூழ்ந்து இருக்கிற எந்த விதமான தீங்காக இருக்கட்டும், கெடுதிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவனே வந்து அழிச்சிருவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுரா நாளன்று தன்னோட நபிமார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் பாதுகாத்து உதவியது போல நமக்கும் நம் சமூக மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் உதவிகளையும் செய்வானாக. இன்னும் இந்த ஆஷுரா தினத்தை உங்களுக்கும் எனக்கும் முழு உம்மத்திற்கும் வெற்றிகள் பல நிறைந்த நாளாக ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.